எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு குட்டி தங்கம் துகிராவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேங்க. துகிரா வந்து என்னோடய தம்பியுடைய குழந்தைங்க. அவளுக்கு வந்து இன்றைக்கி ஜூன் 5 வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே வருது. நிறையா பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ணவங்களாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. நாங்கள் வந்து பர்த்டேக்கு கேக் கட்டிங் பண்ணுறக்கு ஒரு சிம்பிளான பலூன் வச்சு டெக்கரேஷன் வந்து வீட்லேயே வந்து பண்ணியிருந்தோம். அம்மா வந்து துகிரா குட்டிக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து யோசித்து வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அம்மாவே இல்லை அப்படிங்கிறதுனால அம்மா இல்லாமல் ரொம்ப பெரிய செலிப்ரேஷன் வேண்டாம் அப்படின்ட்டு சிம்பிளாக வீட்லேயே வச்சு நாங்கள் கேக் கட்டிங் வந்து பண்ணிட்டோங்க. நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பலூன்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிட்டோம். இதுக்கு வந்து கேக் வந்து வெளியில் தாங்க சொல்லியிருக்கோம். பாப்பாக்கு அளவாக வந்து மட்டும் கரும்பு சர்க்கரை வச்சு ராகி கேக் தான் வந்து பண்ணியிருந்தோம். அவளுக்கு வந்து இன்னும் ஒயிட் சுகர் மைதா இதெல்லாம் எதுவும் கொடுக்கறது இல்லைங்க. அதனால் ராகிக்கும் தயிரும் வச்சு வந்து நான் வந்து ராகி கேக் வந்து சிம்பிளாக வந்து பண்ணியிருந்தோம். பலூன்ஸ் எல்லாமே வந்து கோர்த்து கட்டுற மாதிரி ஒரு லேஸ் மாதிரி வாங்கியிருந்தோங்க. அதில் பலூன்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா அதில் கோர்த்து விட்டுட்டு அப்படியே வந்து ஜன்னலுக்கு 2 பக்கமே வந்து பலூன் வந்து கட்டி விட்டுட்டோம். இந்த மந்த்லி எடுக்கிற ஃபோட்டோஸ் 1 to 12 months எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறக்கு இந்த மாதிரி 1 to 12 monthsக்கான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாதிரி வாங்கியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் வச்சு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு வந்த ஃபோட்டோஸை வந்து அதில் வந்து வச்சாச்சு. எல்லாம் பண்ணுறக்குள்ளே நம்ம பர்த்டே பேபிக்கு செஞ்ச ராகி கேக்கும் வந்து வெந்துருச்சுங்க. அதையும் எடுத்து ஆற வச்சுட்டு அப்படியே வந்து டெக்கரேஷனுக்கு வந்து வந்தாச்சு. இது எல்லாமே கோர்த்துட்டு ஹாப்பி பர்த்டே 1 சொல்லி கட்டிட்டு அதுக்கப்புறம் 1 to 12 months அதுக்கு கீழே வந்து கட்டிட்டோம். ரொம்ப வெரி சிம்பிளான டெக்கரேஷன் தாங்க. பட் ஆனால் ரொம்ப வந்து ஒரு மாதிரி நிறைவாக இருந்துச்சு. நாங்களே அவளுக்கு ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2 சைட் பலூன்கிட்டையும் அவளுக்கு ரேண்டமாக அவளுக்கு எடுத்த கேண்டிட் ஃபோட்டோஸ் நிறையா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது எல்லாமே எல்லா பலூன்லேயும் அங்கங்கே ஸ்டிக் பண்ணியிருந்தோம். இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. குட்டி பாப்பாவுக்கும் ரொம்ப அது வந்து பிடிச்சிருந்தது. ரொம்பவே அஃபோர்டபுளாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷன் தான். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.